ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு தாங்க வைக்க போகிறாங்க எங்கள் அம்மா. ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, பூண்டு, அது கூட கொஞ்சம் இஞ்சி போட்டிருக்காங்க. இஞ்சி போட்டு வெங்காயம், அப்புறம் ஒரு வத்தல் மிளகாய் 2 போட்டிருக்காங்க. அதாங்க போட்டிருக்காங்க. பசங்க நிறைய ரொம்ப கத்தி இருப்பாங்களா, அதனால தான் நான் வாய்ஸ் கொடுக்குறேன். இல்லைனா அப்படியே போட்டிருக்கலாம். பசங்க வந்து சின்ன பசங்க பக்கத்தில் கத்திக்கிட்டே இருந்தாங்க, தங்கச்சி பசங்க, என் பசங்க எல்லாம் சேர்ந்து. அதனால அப்படியே எடுத்து போட முடியல, நான் வாய்ஸ் கொடுத்து போடுறேன். நல்லா வெங்காயம் தக்காளி நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தக்காளி போடணுங்க. நல்லா வெங்காயம் வந்து ப்ரௌன் கலராக வரணும், வந்தால் தான் மட்டன் குழம்பு வந்து நல்லாயிருக்கும். எப்போதுமே வெங்காயம் தக்காளி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அந்தளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு நம்ம தக்காளி போட்டுக்க வேண்டியதான். தக்காளி போட்டு வதக்கிக்க வேண்டியதாங்க. யார் யாருக்கெல்லாம் விறகடுப்பு சமையல் பிடிக்கும் சொல்லுங்கள். எங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம அங்கே இருக்கையில் விறகடுப்பில் சமைக்கிறது வந்து கஷ்டம் அப்படின்னு நினச்சா கூட, இப்போ அந்த விறகடுப்பில் சமைக்கிறதுனாலே ஒரு டேஸ்ட் இருக்கும் போலேங்க. என்ன தான் நம்ம இங்கே கேஸ் அடுப்பில் சமைச்சு சாப்பிட்டாலும் கூட, அந்த விறகடுப்பில் சமைச்சு சாப்பிட்ற டேஸ்ட்டு அது வேறு மாதிரி தாங்க இருக்குது. எந்த ஒரு சமையலாக இருந்தாலுமே, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, எல்லாமே விறகடுப்புக்கு ஒரு டேஸ்ட்டு இருக்குது தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி போட்டாங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டுருக்காங்க. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக போகிறதுனால 2 பார்ட்டாக போடலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலைனாலும் பரவாயில்லைங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். எங்கள் மாதிரி சின்ன சின்ன யூடியூபருக்கெலாம் கொஞ்சம் நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணிங்களா மட்டும்தான் நாங்களும் கொஞ்சம் முன்னுக்கு வர முடியும். பாருங்கள், கிராமத்து சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினோடனே கறியை போட்டு நல்லா வதக்கணுங்க. கறி நல்லா அலசிட்டு தண்ணி வடிச்சிட்டு கறியை போட்டு வதக்க வேண்டியதான். நம்ம இங்கே சென்னையை பொறுத்தளவு அந்த மட்டன் வந்து கலரே வந்து டிஃப்ரெண்ட் ஆகுங்க. நம்ம ஊரில் வாங்குகிற கறிக்கும் இங்கே நாங்கள் சென்னையில் வாங்குகிற மட்டன் கறிக்குமே கறி கலரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. இங்கே வந்து நம்ம ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நம்ம காசு கொடுத்து வாங்குகிற மாதிரி, நம்ம எலும்புனா எலும்பு அப்படி தான் வந்து தருவாங்க. அந்த ஈரல்லாம் போடவே மாட்டாங்க. ஆனால் இங்கே கறியோட ஈரல், கொழுப்பு எல்லாமே சேர்த்து நல்லா போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த மட்டன் கலரே பார்த்திங்களா, அந்த கறி கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இங்கே நான் சென்னைக்கு வந்த பிறகு வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள். அதோட மட்டன் கறி கலரே வேறு மாதிரி இருக்குங்க. எனக்கு இங்கே இருக்கிறத விட ஊரில் இருக்கிற அந்த மட்டன் கறி டேஸ்ட்டு தாங்க நல்லாயிருக்கும். சென்னையில் வாங்குறது அது ஒரு மாதிரி இருக்குங்க. ஆனால் அவங்களும் இந்த வெள்ளாடு தான் உரித்து போடுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்படின்னு தெரியலைங்க. நல்லா அடுப்பில் வதக்கி விட்டுட்டு உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுக்க வேண்டியதான். அடுத்து வந்து உப்பு, மஞ்சத்தூள் போட்டோம்னா வந்து மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துக்க வேண்டியதாங்க. அதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா தான் நம்ம தண்ணி ஊற்றணும். கறி எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ, வெங்காயம் தக்காளி மாதிரி கறியும் நல்லா வதக்கணும்னா தான் அது வந்து நல்லா உப்பு சாரும். அந்த உப்பு வந்து போட்ட பிறகு எவ்வளோ தூரம் வதக்குறோமோ, அது சுருளை நல்லா வதங்கின பிறகு தாங்க அது நல்லாவே உப்பு சார்ந்து அந்த கறி சாப்பிடும்போது வந்து நல்லாயிருக்குங்க. நம்ம இங்கெல்லாம் வந்து குக்கரில் வந்து வேக வைப்பேன். அங்கெல்லாம் அம்மாலாம் குக்கரில் வேக வச்சாவே நல்லா இருக்காது அப்படின்ட்டுருவாங்க. அப்படியே தாங்க வதக்கி விட்டு வேக வைப்பாங்க. ஓகேங்க, பிடிச்சிருந்துச்சின்னா